டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு முக்கியமான அப்டேட், குரூப் 4 கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பரை இப்போ வெளியிட்டிருக்காங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இந்த லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான அப்டேட் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Candidates who have been admitted provisionally to the on-screen certificate verification should upload the scanned copy of their original documents. ஒரிஜினல் டாக்குமெண்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 29/10/2025 இருந்து 7/11/2025 நீங்க இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவைலபிளா இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் வழியா அப்லோட் பண்ணணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் சொல்லுவோம். அதோட போஸ்ட் கோடு. ஓகே, ஸோ இதுல உங்களோட நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களோட சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ அதுக்கான லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது இருக்கிற எல்லாத்துக்கும் மேலே கன்ஃபார்ம் அப்படின்னு கிடையாது. சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டைபிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா டைபிஸ்ட் இருக்கிறதுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர். இந்த மாதிரி எந்தெந்த போஸ்ட் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்தந்த போஸ்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிருக்கும். சரிங்களா? வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட்னா அது என்னென்ன போஸ்ட் கூட அது யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் எல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ the candidates are provisionally admitted to the on-screen certificate verification in the rate of 1:3 or 1:2 for the general category and all reserved categories respectively. சரிங்களா? ரைட். இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மறக்காம இந்த வீடியோவை குரூப் 4 எழுதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், அது மட்டும் இல்லாமல் டைரக்டான கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். புக்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.